ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் 5:30க்கெலாம் எழுந்திரிச்சாச்சு. டீ குடிச்சிட்டு மணியை பார்க்கேன் 6:30. அவ்வளோ நேரம் அரட்டை அடிச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் வேகமாக போய் பிள்ளைங்களுக்கு ஏதாவது பண்ணணும். அப்படி பிரியாணி கேட்டாங்களா, பாசுமதி ரைஸ் இருந்துச்சு. சரி, இந்த பருப்புமே வாங்கி வச்சுருந்தேன் பிரியாணிக்கு போடுறது. இதெல்லாம் போட்டு ஒரு பிரியாணி மாதிரி வச்சு, அதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா மீன் மக்கள் கிரேவி மாதிரி வச்சு விட்ருந்தேன். வச்சு விட்டுட்டு எனக்கு சாப்பாடு பார்த்திங்கன்னா காலையில் நைட்டில் அவிச்ச இட்லி இருந்துச்சா, அம்மா மிளகா சட்னி வச்சுருந்தாங்க. அதையுமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் எடுத்துருக்க அந்த மிளகா சட்னிக்கு 5-6 இட்லி சாப்பிட்லாம். நான் அவ்வளோ 4 இட்லி வச்சு அவ்வளோ சாப்பிட்டேன். நான் வயிறு லைட்டாக காந்து தான் செஞ்சுச்சு. சரி, என்றைக்கா ஒரு நாளைக்கு சாப்பிட்றோம் அப்படி சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் நேற்று காலையில் சாப்பாடு வடித்தது கொஞ்சம் மிஞ்சிருச்சு. தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன், யாருமே சாப்பிடல. சரி, வேஸ்ட் ஆக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு வடகம் போட்டுடலாம் அப்படின்ட்டு சோறு நல்லா பிழிஞ்சு, எங்கள் பாட்டிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படியே பிணைஞ்சிருவாங்க. அந்த மிளகா, வெள்ளைப்பூடு, பெருஞ்சீரகம், சின்னச்சீரகம் எல்லாத்தையும் வந்துட்டு அம்மியில் போட்டு அரைச்சி அதை வந்துட்டு இது கூட கடைஞ்சி காய வச்சுருவாங்க. ஒரு நாளே நல்லா சுக்காக காஞ்சிரும். நான் வந்துட்டு இப்படி பண்ணியிருக்கேன். மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சி காய வச்சுருக்கேன். நான் காஞ்சதுக்கப்புறம் பொரிச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காமிக்கேன். சாப்பாடை வேஸ்ட் ஆக்காமல் இப்படி பண்ணுறது நல்லது தான். சைடிஷ்ஷு ப்ராப்ளமே இருக்காது. நீங்களாம் எத்தனை பேர் சாதம் மிஞ்சிச்சுன்னா என்னென்ன பண்ணுவீங்க அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஐடியா பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.